இந்த யூத் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தளபதி நடிச்ச யூத் படத்தை பார்த்துட்டு வரணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற கென் கருணாஸ் அவர்களுடைய யூத் படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். அதுவும் ஸ்பாய்லர்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தான். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்தரோட சூப்பராகவே பண்ணி எல்லாருடைய கேரக்டரும் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த 3 கேரக்டரும் கதையோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா அது மலையாள ஆக்டர் சுராஜ் அவர்களுடைய கேரக்டர் தான். அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக. அண்ட் அதுக்கு அடுத்து இந்த படத்துடைய ரைட்டர், டைரக்டர், சிங்கர், லிரிக் ரைட்டர், ஆக்டரான கென் கருணாஸ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அண்ட் உங்களில் சில பேருக்கு இவர் அசுரன்ல இருந்து தான் தெரியும். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஸோ இவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். அண்ட் அதுக்கடுத்து இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம ஜிவி அவர்களுடைய மியூசிக் தான். சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், தி பெஸ்ட்டாக தி பிளாஸ்டாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் எஸ்டிஆர், தனுஷ் இவங்க 2 பேருடைய ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். அண்ட் ஒரு சில நம்மளுக்கு தெரிஞ்ச ரெட்ரோ சாங்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல பயங்கர வைபா இருந்தது. என்ன ஒன்று, யூத்ன்ற டைட்டிலுக்கு அப்புறமா தளபதி ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாவே எங்கேயுமே இல்லை. அதை தான் நான் எதிர்பார்த்து ஏமாந்தேன். அண்ட் இந்த படத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துடைய ஸ்டோரி தான் ரொம்பவே ஒரு யூஸ்வலான ஸ்டோரி. பட் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணதுனால அது பெரிய அளவுக்கு மைனஸா தெரியல. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வீக்கெண்ட்ல துரந்தர் 2 பார்த்துட்டு டயர்டானவங்க ஒரு ரிலாக்ஸான ஃபன்னான ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பெருசாக யாருக்கும் அந்த அளவுக்கு போர் அடிக்காது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம் தான் இந்த யூ. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை காய்ஸ்.